ஆண்டவர் எங்க வச்சிருக்காரு? வலது பக்கத்துல வச்சிருக்காரு. நம்மளும் நம்மளை எப்பவும் ஆண்டவர் நம்ம கூட வச்சிருந்தா நம்ம காரியங்களை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். யோசுவா கூட ஆண்டவராகிய தேவன் கூடவே இருந்ததுனால அவர் செய்கிற காரியங்களை என்ன செஞ்சது? வாய்த்தது. அப்ப நம்முடைய காரியங்களெல்லாம் வாய்க்க பண்ணும் அபிஷேகம் நமக்குள்ள செயல்படணும்னா ஆண்டவரை எப்பவும் நம்ம கூட என்ன செஞ்சிருக்கணும்? வச்சிருக்கணும். எப்போதும் அவரோடு கூட நம்ம நடக்கணும், அவரோடு கூட நம்ம இருக்கணும், அவரோடு கூட நம்ம பழகணும், அவரோடு கூட நம்ம பேசணும். எதன் மூலமா? வேதத்தின் மூலமா அவரோடு கூட என்ன செய்யணும்? பேசணும். வேத வசனத்தை வாசித்து வாசித்து ஆண்டவரோடு கூட பேசிக்கிட்டே இருக்கணும். ஜெபத்தின் மூலமா ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். ஆவியின் நிறைவில் ஆண்டவரோட பேசிக்கிட்டே இருக்கணும். எப்பொழுதும் அவரை நம்ம கூடவே வச்சிருக்கணும். நம்ம என்ன வேலை செஞ்சாலும் சரி, வேலை ஒரு பக்கம் இருக்கும், அதோடு கூட அவரை நம்ம கூடவே வைத்திருந்தால் நம்ம காரியங்களெல்லாம் என்ன செய்யும்? வாய். அதான் சொல்லப்பட்டிருக்கு, நீ இந்த தேசத்தை என்ன செய்ய போற? பங்கிட போற. அந்த காரியம் நடந்துச்சா நடக்கலையா? அதை நம்ம பார்க்க போறோம். அந்த காரியமும் நடந்துச்சு.